ஸோ அந்த இன்ஜெக்ஷன் சஜஸ்ட் பண்ண உடனே அவங்க எங்ககிட்ட கேட்குற சில காமன் டவுட்ஸ் அதை பற்றி நான் ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதுகில் ஊசி போட்டால் இந்த விஷயம் போகும்னு சொல்லுவோம். ஸோ முதுகில் ஊசினாலே அவங்க முதல்ல எங்ககிட்ட கேட்குறது, டாக்டர் இந்த ப்ரெக்னன்சி எப்போ டெலிவரி எப்போ போடுவாங்களே அந்த ஊசி தானே, அந்த எபிடியூரல் ஊசி போட்டோன்னா எனக்கு முதுகு வலி வரும்னு சொல்லுவாங்களே. ஏன்னா சிலர் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், ப்ரெக்னன்சி முடிச்சுட்டு அந்த டெலிவரிக்கு அப்புறம் அந்த இன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் எனக்கு முதுகு வலி அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறாங்கன்னு. ஸோ அது தனி டாபிக். ஆக்சுவலி எபிடியூரல் அனஸ்தீஷியா இந்த இன்ஜெக்ஷன் மூலமாக பெயின் கண்டிப்பாக வராது. பட் நாங்கள் இந்த லம்பார் கெனால் ஸ்டினோசிஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுற இன்ஜெக்ஷன் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், அது எபிடியூரல் அனஸ்தீஷியான்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் இடுப்புக்கு கீழே டெலிவரி ஆகட்டும் இல்லை வேறு என்ன சர்ஜரி பண்ணுறதா இருந்தாலும் அந்த கால்கள் ஃபுல்லாக உணர்ச்சியே இல்லாமல் இருக்கிறதுக்கு, ஸோ தட் அந்த ஆப்ரேஷன் அவங்களுக்கு சென்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொடுக்குறது அனஸ்தீஷியான்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் கொடுக்கறது அனால்ஜீசியா, அதாவது வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு. இது நடு முதுகில் கொடுக்கறது கிடையாது. முதுகுக்கு சைடில் உங்கள் நரம்பு மண்டலம் வெளியேறது இல்லையா, ஒரு மரக்கிளைகள் மாதிரி சைடு வழியாக அந்த நரம்புகள் வெளியேறும். ஸோ அந்த இடத்துல கொடுக்குற ஒரு இன்ஜெக்ஷன். ஸோ இதுக்கும் அதுக்கும் சுத்தமாக சம்மந்தம் கிடையாது. ரெண்டும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்